ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. இது நியூ ரிலீஸ் அனிமி அப்படிங்கிறதுனால சீசன் 2 ரிலீஸ் ஆக ரொம்பவே டைம் ஆகும். பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ சம்ஹவ் காட் ஸ்ட்ராங்கர் வென் மை ஃபார்மிங் ஸ்கில் ஆர் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ இலுவியா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. இலுவியா ஆனா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை பார்க்க போறேன்னு தான் இந்த அவுட்ஃபிட் போட்டிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வா கேட்கறா. நீ என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டு எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஈவில் கார்டுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஈவில் கார்டோட பவர்னால தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன். ஈவில் கார்டு பவரை பாக்குறியா அப்படின்னு இலுவியா அவளோட பவரை யூஸ் பண்ணி யோரியாவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ டக்குன்னு போய் காப்பாத்துறான். ஆனா இலுவியாவோட அந்த ஒரு அட்டாக் கேஸ்ல துண்டா வெட்டி அங்க இருந்த ஒரு மலையவே பாதியா வெட்டிடுச்சு. நம்ம ஹீரோவோ யோரியாவோ அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த உலகத்தையே என்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியும், நீ என் கூட சேர்ந்துரு, உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் நான் வெட்டுறேன் பிக் பிரதர். உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஈவில் கார்டோட பவர் சீல் பண்ணியுமே கூட ஏர் அட்டாக்ல இருந்து ஸ்பீடா அவளை காப்பாத்திருக்கேன்னா உன் ஒரிஜினல் பவர் ஆசம் தான் அப்படின்னு சொல்லவும் என் கிட்ட ஈவில் கார்டு பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நேச்சர் லவர் அப்படிங்கிற ஒன்ட்ட இருக்கிற ஒரு ஸ்கில் அது ஈவில் கார்டோடது தான், அதனாலதான் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற. நீ என் பக்கம் வந்தீங்கன்னா இதை பத்தி நான் உனக்கு ப்ராப்பரா சொல்லுவேன்னு சொல்லவும், ஆனா நான் ஈவில் கார்டை மீட் பண்ணதே இல்ல, அப்புறம் எப்படி என்கிட்ட அவன் பவர் இருக்குன்னு கேட்கவும், இல்ல நீ மீட் பண்ணிருக்க, நீ ஏன் கூட வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒன்னா இருக்கலாம் பிக் பிரதர் அப்படின்னு கோப்படுறா. இல்லவியா நம்ம ஹீரோவையே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. பிக் பிரதர் அப்படின்னு யோரியா கூப்பிடுமோ நம்ம ஹீரோ அதுல இருந்து வெளியே வரா. ஆல்வேன் எனக்கு மட்டும் தான் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி யோரியாவோட சங்க பிடிச்ச அவன் நெருக்க ட்ரை பண்றா. இலுவியா வேணா நம்ம ஹீரோ வரவோ நம்ம ஹீரோவா தடுக்கிறா. நீ மட்டும் என் கூட வரலன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லி அவ சங்க நெருக்கவோ வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வரா. பிக் பிரதர் என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு யோரியா சொல்றா. இலுவையா யோரியாவை கொல்லலான்னு போறா. நம்ம ஹீரோ ஓடி வரா. அப்போ நம்ம ஹீரோ கழுத்துல போட்டுக்கிற அந்த பெண்டட்ல குட் கார்டோட பவர் இருக்கும், அது வந்து அன்லீஷ் ஆகுது. இலுவையா யோரியாவை கொல்லலான்னு போறா. பார்த்தா அவ அப்படியே நின்னுட்டு இருக்கா. பார்த்தா இந்த டோட்டல் வேர்ல்டுமே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆல்வைன், ஓ உன்னை பயம் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு உருவம் வந்து நிக்குமோ. யார் நீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன எல்லாரும் குட் கார்டுன்னு சொல்லுவாங்க, நீ போட்டிருக்க அந்த பென்டன் மூலியமா தான் என்னால உன் கூட லிங்க் ஆக முடிஞ்சது. உனக்குள்ள இருக்கிற ஈவில் கார்டு பவரை நீக்கிட்டு என்னோட பவரை உனக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு அது உனக்கு கம்மியா தான் இருக்கும், ஆனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவில் கார்டுக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, என்னால ரொம்ப நேரத்துக்கு டைமை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடியாது, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அவங்க பவரை கொஞ்சம் கொடுக்குறாங்க. இந்த பவர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, பட் இப்போதைக்கு உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் டைமை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றேன், எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்திரு, நம்ம கோடியை சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போறாங்க. டைம் ரிவர்ஸ் ஆனதுனால இப்பதான் யோரியா வந்துட்டு அவளை கொல்லலான்னு சொல்லியே போக ரெடி ஆகுறா. வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குட் கார்டோட பவரை யூஸ் பண்றா. பார்த்தா கீழே வரும் செடி தான் முளைக்குது. ஹீரோ இலுவியா யோரியா எல்லாருமே என்னடா பவர் இதுன்னு ஷாக் ஆகுறாங்க. இதால என்ன தடுக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு அவ அட்டாக் பண்ண போறா. அந்த புல்கிஷர் வந்துட்டு இலுவியாவை பிடிக்குது. என்னால இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாதானா, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அதுல இருந்து வெளியே வரா. குட் கார்டு இன்டர்ஃபியர் ஆயிருக்கான்னு தெரியுதானா, இவ்வளவுதான் அவனோட பவரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. புல்கிஷரை வச்சு நம்ம ஹீரோ தடுக்கிறான். இலுவியா அதை வெட்டினாலுமே திரும்ப திரும்ப அது அவளை வந்து பிடிக்குது. அப்படியே அவளை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ வோல்டாமா வந்து அவளை அட்டாக் பண்றான். யோரியா அவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி வோல்டாமா வந்து கேட்கறான். வோல்டாமா நீ திரும்ப நார்மல் ஆயிட்டியா அப்படின்னு யோரியா ஹாப்பி ஆகுறா. அட்டாக்லாம் என்ன எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இலுவியா வந்து வோல்பா அட்டாக் பண்றா. இப்போ வோல்பாவா கொல்லலான்னு பார்க்க இலுவியா வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் அவ வெட்டுறதா. திடீர்னு என்னமோ தெரியல, எனக்கு போர் அடிக்குது, நிறைய பேர் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம தனியா மீட் பண்ணலாம் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறந்து போறா. அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீ யாரு அப்படின்னு சொல்லி வோல்ப் நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்கவும் அவர் தான் என்ன காப்பாத்தினார் வெட்ரன் யோரியா சொல்றா. வோல்ப் கையெடு, என்னதான் இருந்தாலும் அவன் தான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்கான். வோல்ப் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன். ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு டீமன் கிங் கேட்கறான். அது என் தங்கச்சி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஈவில் கார்டை பற்றி எனக்கு தெரியாதா, ஆனால் என் முன்னோர்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற புக்ஸ் எல்லாம் எரிஞ்சிடுச்சு, ஏதாச்சும் எனக்கு டீட்டெயில் கிடைச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு டீமன் கிங் சொல்கிறான். சரி நம்ம ஹீரோ கிளம்பி போகுவோம். பிக் பிரதர் போகாத, சரி திரும்ப எப்போ வருவேன்னு யோரியா கேட்குறா. சீக்கிரமே வர நம்ம ஹீரோ சொல்லவும் யோரியா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்துட்டு வோல்ட் பொறாமப்பட்டு அவளை தூக்குதான். என்ன தைரியம் தான் யோரியாவை நீ செடியூஸ் பண்ண பார்க்குற, உன்னை 10,000 தடவை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வோல்ட் சொல்லவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அரசரம் முழிக்கிறாரு. 10,000 தடவை எப்படி ஒருத்தனை கொல்ல முடியும், அரசை என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வோல்ட் சொல்கிறான். இலுவியா உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்சஸ் ஃபாலோட மெய்டு வரவும் சரி நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் எப்போ உன்னை என்னோட பாடி டப்ல வச்சுட்டு போறதுல உனக்கு வருத்தமான்னு கேட்கவும், மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அவசியம் தானே, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு அனுப்பி வைக்கிறா. சரின் பிரின்சஸ் ஃபாலோ ஃபெலினா கெட்டப்ல இப்ப வெளியே கிளம்புறா. அப்ப அந்த மெய்டு வந்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. ஈவில் கார்டுனா என்னது, நான் ஈவில் கார்டை மீட் பண்ணியிருக்கேன்னு இலுவியா சொன்னா. இலுவியா எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறா, என்னதான் நடக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் ஈவில் கார்டை மீட் பண்ணியிருக்கிற சான்ஸ் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேவுக்குள்ள நம்ம ஹீரோ போனப்போ ஒரு விஷயத்த பார்த்திருப்பான், அதுதான் ஈவில் கார்டோ. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டெஸ்டா கிட்ட இதை பத்தி கேட்டா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ டெஸ்டாவை போய் மீட் பண்றான். நம்ம ஹீரோவா அவன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நம்ம ட்ரெஷரை தெரியும் அந்த கேவுக்குள்ள போனோம்ல, அப்ப நீ எதையாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும்
இல்லையே, நான் எதையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. நீ வேற மயங்கி விழுந்துட்ட, வாழ்க்கை வேற வெடிச்சிருந்தது. இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு டெஸ்டா சொல்லவும், ஈவில் கார்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். என்னது அப்படின்னு நம்ம கேட்கவும், ஒன்றும் இல்லை, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க பாரு அப்படின்னு சொல்லி டெஸ்டா அவன் விளைய வச்ச தக்காளி எடுத்து கொடுக்குறான். நீ சொன்ன மாதிரியே நீகிரியை யூஸ் பண்ணது இல்ல, இது நல்லாவே விளைஞ்சிருக்குன்னு டெஸ்டா சொல்றான். நீயும் என் கூட ராயல் கேபிட்டலுக்கு வரலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு ஃபிஷர்மேன், எனக்கு இங்க தான் வேலை இருக்கு, வர முடியாதுன்னு டெஸ்டா சொல்றான். சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். என்னால இங்க இருந்து வர முடியாது ஆல்வைன் அப்படின்னு சொல்லி டெஸ்டா நினைக்கிறான். ஷார்ட் கட் ரூட்ல வந்தாலும் ஏன் இவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்க் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வருது. இனிமேலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கை பஞ்ச் பண்றான். ஆனா அந்த ஆர்க்குக்கு எதுவுமே ஆகல. அட்டோ அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல ஜேக்கோட டீம் தான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஆமா ஆல்வைன், உனக்கு என்னதான் ஆச்சு? பெரிய பெரிய மான்ஸ்டரே அட்டாக் பண்ற இந்த சின்ன ஆர்க்கை உன்னால சமாளிக்க முடியலையான்னு அவங்க கேட்கவும், இந்த தடவை நான் அதை அட்டாக் பண்ண தான் போனேன், ஆனா அதுக்கு எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ரோரி கிட்டயோ ஹெலன் கிட்டயோ போய் இந்த விஷயத்த சொல்றான். ஒருவேளை நீ அதுங்க கிட்ட கருணை காட்டியிருப்பியோ அப்படின்னு சொல்லி ஹெலன் கேட்கவோ, இல்ல நான் சீரியஸா தான் பஞ்ச் பண்ணேன், ஆனாலுமே அதுங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஒரு அட்டாக் பவரே ரொம்ப பயங்கரமா இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லி ரோரி கேட்கவும், ஸ்டேட்டஸ் காட்டு செக் பண்ணுவோன்னு ஹெலன் சொல்றான். நம்ம ஹீரோவை காமிக்கிறான். நினைச்சது கரெக்ட் தான், அவன் ஸ்டேட்டஸ் பவர் கம்மியா இருக்குன்னு ஹெலன் சொல்றா. ஈவில் கார்ட் பவரை எலிமினேட் பண்றேன்னு குட் கார்ட் சொல்லியிருப்பாங்க. சோ அதனாலதான் பவர் கம்மியா இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஆனா ஆல்வைன் கவலைப்படாத, நார்மல் அட்வென்ச்சரர்ஸை விடவும் உன்னோட பவர் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு ஹெலன் சொல்றா. அப்ப ஓகே நம்ம ஹீரோ சொல்லுவோம், உனக்கு ஏதாச்சும் ஆனாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. ரேக்ஸ் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். அவங்க அம்மா கிட்டே இருந்தா அது வந்திருக்கு. ஹலோ டியர் ஆல்வைன், லவ் யூ, எப்படி இருக்க? நீ இதை ரீட் பண்ணும்போது அந்த ரெண்டு பொண்ணுங்க அவன் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ரோரியா ஹெலனும் பாக்குறாங்க. என் பையனை நெருங்க நினைச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதுக்கு மேல நான் இந்த லெட்டரை படிக்கல அப்படின்னு சொல்லி ரோரியோ ஹெலனும் பின்னாடி போயிருந்தாங்க. ஆல்வைன், இன்னும் நிறைய விஷயங்கள் என் காதுக்கு வந்து சேரல, ஆனா என்னால முடிஞ்ச லெவலுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ, உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா தயங்காம அம்மா கிட்ட கேளு. லவ் யூ மகனே, செல்லக்குட்டி புச்சு குட்டின்னு போட்டிருக்கு, போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ லெட்டர் போடுறான். நீ ரிப்ளை லெட்டர் போட போறது இல்லையான்னு ரேக்ஸ் கேட்கறவான். அப்புறமா போட்டுக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஃபால் நம்ம ஹீரோவை பார்க்க வரா. என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வா நம்ம போலான்னு ஃபால் கூப்பிடுவோம். என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரோரியோ ஹெலனும் வந்து நிக்கிறாங்க. ஆல்வைன் ட்ரிங்க்ஸ் அப்பலாம் வான் லோ கூப்பிடுவோம், ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப எல்லார் கூடயுமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றான். இலிவியா எப்படி இன்னும் உயிரோட இருக்கா, ஈவில் கார்டு இதெல்லாம் பத்தி எதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஃபால், ரோரி, ஹெலன், மத்த அட்வென்ச்சரர்ஸ் இவங்க எல்லாருமே என் கூட இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் இந்த மெகிஸ் கண்ட்ரிக்காகவும் நான் நல்ல காய்கறிகளை விளைய வைக்கணும். அண்ட் ஒரு அட்வென்ச்சரரா அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண என் ஸ்கில்ஸையும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிக் பிரதர், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இலிவியா சொல்றா. கிங்டம்ல இருந்து தூரமா இருக்கிற ஒரு குகையை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல நமக்கு நிறைய ஹிடன் டீடைல்ஸ் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அந்த கேவுக்குள்ள போனப்போ எப்படி அவன் வெளியே வந்தான் அப்படிங்கறத நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த ஈவில் கார்டு அண்ட் அதோட பவரை பத்தியும் நமக்கு தெளிவா காமிக்கல. அண்ட் பிரின்சஸ் ஃபாலோட பாடி டபுளா ஒர்க் பண்ற அந்த மெய்டு வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிருப்பா. குட் கார்டு நம்ம ஹீரோவோட அந்த ஈவில் பவரை கம்மி பண்ணிட்டதுனால நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் அண்ட் பவர் இப்ப கம்மியாயிடுச்சு. இலிவியா எப்படி உயிரோட இருக்கா, இலிவியாவோட பிளான் தான் என்ன, யார் அந்த ஈவில் கார்டு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.